தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். மக்கள் அரசாங்கத்தின் வணக்கம். மக்கள் அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு பெருசாக இந்த வீடியோ கிரியேட் அதெல்லாம் பண்ண எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு நல்ல ஒரு அரசாங்கத்தை நம்ம உருவாக்கணும். அப்படி உருவாக்குறதுக்கு என்ன விஷயம், மக்கள்கிட்ட போய் அந்த விஷயம் போய் சேரணும். இப்போ நான் தெளிவுன்ற ஒரு விஷயத்தோட எனக்கு போன டைம் நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது கட் ஆகிடுச்சு. நாம் எல்லாருமே அறிவாளிகள் தான், அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. நாம் அறிவாளிகளாக இருந்தும் நாம் ஏன் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம்? நம்மளுடைய வேலைகளை நாமளே செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு நம்ம தக்கப்பட்டிருக்கோம். அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத நாம் யோசிக்கிறதே கிடையாது. இதுக்கு மிக முக்கியமான காரணம் நம்மள்கிட்ட அந்த தெளிவுங்கிற ஒரு விஷயம் நம்மக்கிட்ட இல்லாதனால தான். அந்த தெளிவு இருந்தால் தான் விளக்கம் இருக்கும். நீங்கள் எந்த துறையில் வேணாலும் எடுத்துக்கிட்டிங்க, இந்த 3 விஷயம் கரெக்ட் ஒன்றா இருக்கும். இந்த அறிவு, தெளிவு, விளக்கம் இதில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு மாற்று கருத்துமே இருக்காது. இந்த அறிவு, தெளிவு, விளக்கத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் முதல்ல அறிவாளிகள்ன்றதை நீங்கள் முதல்ல ஏற்றுக்க கற்றுக்கணும். படித்தவங்க அறிவாளி, படிக்காதவங்க அறிவாளி இல்லை அப்படிங்கிற ஒரு சிந்தனைக்கு நீங்கள் மறந்துடணும். ஏன்னா அப்துல் கலாம் சொல்லிட்டு போன ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இளைஞர் கையில் தான் இந்த உலகம் இருக்குது, இளைஞர் கையில் தான் இந்த தமிழ்நாடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போனார். அப்படிப்பட்ட அப்துல் கலாம் போய் எத்தனையோ வருஷங்கள் ஆயிடுச்சு. அப்படி இருந்தும் ஏன் நாம் இன்னும் தெளிவாகலைங்கிறதுக்கான ஒரு விளக்கத்தை நீங்களே உங்கள் மனதுக்குள்ளே கேட்டு பாருங்கள்.